10 கிலோக்கு மேலே எவ்வளவு 10 கிலோக்கு உள்ளே எவ்வளவு என்னென்ன நாடுகளுக்கு எவ்வளோ பேக்கேஜ் தான் இந்த காலில் பார்க்க போகிறோம். லண்டனுக்கு வந்து 2300 வருது ஒரு கிலோவுக்கு. கொண்டு வந்து டிஹெச்எல்ல போட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு 4000 வரும். 10 கிலோ மேலே போட்டிங்கன்னா 10 கிலோக்கு உள்ளே போட்டிங்கன்னா அதே மாதிரி 8600 வரும். என்னென்ன நாடுகளுக்கு என்ன பொருட்கள் கொண்டு போகக்கூடாது மெடிசின் திங்ஸ் கொண்டு போகிறேன்டா சில நாடுக்கு எடுக்க மாட்டாங்க. சில நாடுக்கு அப்படி கொடுக்கலாம், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்து கொண்டு போகலாம். பேஜை பார்த்து வந்தாங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். அதே மாதிரி இந்த முறையை நாங்கள் பார்த்து செய்வோம். கொடுப்பீங்க டிஸ்கவுண்ட் என்ன கொடுப்பீங்க? எல்லாருக்கும் எல்லா கண்ட்ரிக்குமே கொடுப்போம் குறைச்சி. வணக்கம், ட்ராவல்ஜி காணொலி. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க போது என்ன சொன்னால், நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு நினைக்கிறேன் எஸ்எஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு பார்சல் சர்வீஸ், அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து கொரியர் பார்சல் அனுப்புகிற கம்பெனியில் அந்த கடை ஒன்று இருக்குது. அந்த கடையிலேருந்து நான் காணொலி பதிவு செஞ்சுருக்கேன். கனடாவுக்கு அப்போ அனுப்பினாங்க சித்தப்பா வந்து இங்கே வந்து கனடாவுக்கு பார்சல் அனுப்பினவர். அப்போ அந்த காணொலியை அப்படியே நான் பதிவு செஞ்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கிலோவுக்கு மேலே வந்து அனுப்புகிறேன்னு சொன்னால் எவ்வளோ போகுது, அந்த 1 கிலோவுக்கு எவ்வளவு அந்த பெருமதி, அந்த விவரங்கள் எல்லாமே வந்து இந்த காணொலியில் தர போகிறேன். இந்த காணொலி என்னத்துக்காண்டி பதிவு செய்கிறேன்னு சொன்னால், இந்த காணொலி என்னன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து அண்டியூரால் உசாதேவின்னு சொல்லி நான் உடுப்பு காணொலி, அதாவது உடுப்பு கடை காணொலி எல்லாம் பதிவு செய்யணும். அந்த கடையை காணொலி பார்த்துட்டு வந்து நல்ல நல்ல உடுப்பல் இருக்குது, நிறைய கடையில் சொல்லியிருந்தாங்க உடுப்பல் இருக்குது. அவங்களுக்கு அந்த மாடர்னான உடுப்பல், அந்த ரெண்டிங்கான உடுப்பல் பார்த்துருந்தாங்க. அந்த மாதிரி உடுப்பெல்லாம் வந்து இருக்கிற கடையை சஜஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் உடுப்பு இருக்குது, போய் வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி கேட்குறாங்களே என்று போட்டு ஓகே நான் அப்படி இந்த மாதிரி அனுப்புனது இல்லை யாருக்கும், இதான் முதல் தரம். அதால் வந்து ஓகே ரைட் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். வந்த வேலை காசும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கிழமைக்கு முன்னும் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் அக்கௌண்ட் காசு வந்துட்டு யார்கிட்ட காசுன்னு தெரியாமல் இருந்து காசை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ளாக் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் பிறகு தான் சொன்னால் காசு வந்துட்டான். நான் ஒரு கிழமைக்கு முன்னே காசு வந்துட்டு யார் ரெண்டு பண்ண தெரியாமல் இருந்தேன்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் போட்டேன். யார் ரெண்டு குழப்பமாக இருந்தது. பிறகு ஓகேன்னு சொல்லி உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்சல் அனுப்ப போகிறோம். அதுவும் வந்து உடுப்பும் வாங்கிட்டு அது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம், அந்த முருகன் பிள்ளையார் படங்கள், ஆஞ்சநேய படங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து அனுப்ப சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் வந்து அதையும் வந்து வாங்கி பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். இந்த காணொலியில் நாங்கள் 2 கடையும், அதாவது எங்கே அனுப்ப போகிறோம் என்ன மாதிரி என்ற விவரமும், உடுப்பு கடை வந்து நான் வாங்கிட்டேன் அப்படியே பேக் பண்ணுறதையும் காட்டிக்கொண்டு, இந்த பக்தி படம் இதெல்லாம் நல்லா இருக்குது. மேலே இந்த படங்கள் நிறைய பேர் வந்து நான் கடையில், அதால் இப்போ நான் வெளியே இந்த காணொலி பதிவு செய்கிறேன். கடைக்குள்ளே அந்த நாங்கள் விரும்புகிற படங்கள், இப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பம்டைய விரும்புகிற படங்கள் எல்லாம் அந்த நல்ல குவாலிட்டியிலாம் படங்கள் எடுத்து, அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தராங்க. அந்த கடையும் காணொலி கேட்கல இந்த மண்ணாட்டே ஓகே சொன்னாரண்டா. அப்படியே வேறும் எனக்கு அந்த ஃப்ரேம் வந்து நல்ல வடிவாக இருந்துச்சு. அப்படியே அந்த பக்தி படம், அந்த கடவுள் சாமி படம் எல்லாம் வந்து நல்ல வடிவாக இருந்துச்சு. அப்போ அப்படியே நான் ஃப்ரேம் பண்ணி தர சொன்னான். அதை ஃப்ரேம் பண்ணியாச்சு. அந்த ஃப்ரேம் வந்து பத்திரமா வெளிநாட்டுக்கு அனுப்பணும் சொல்ல அவர் சொன்ன சாணி வந்து ரெஜ்மம் மற்றது இது வாங்கி தாங்க சொன்னார். என்னது அந்த பபுள்ஸ் வார அதை வாங்கி தாங்கோ, நாங்களே பேக் பண்ணி தர மாட்டாங்களா. அப்போ அதையும் நான் காலில் பதிவு செஞ்சு நாங்கள் அனுப்ப போகிறோம். அனுப்பிக்கல எவ்வளோ 10 கிலோக்கு மேலே எவ்வளவு 10 கிலோக்கு உள்ளே எவ்வளவு என்னென்ன நாடுகளுக்கு எவ்வளோ பேக்கேஜ் தான் இந்த காலில் பார்க்க போகிறோம். ரொம்ப காய்ச்சிடம் போல் ரைட். நாங்கள் இப்போ இப்படியே முதல் பேக் பண்ணுறதுக்கு சாயப்பட அந்த கடையை காட்டிட்டு அப்படியே நான் வந்து வெளிநாடுக்கு கொரியர் சர்வீஸ் அனுப்புகிற கம்பெனி அவங்களோட கடையை வந்து அப்படியே நான் காலில் பதிவு செய்கிறேன். புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முட்டாசு கடை சந்தி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டாசு கடை சந்தி. இந்த கடை நாங்கள் இப்போ படக்கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ நாகபூசணி படமாடம்னு சொல்லி இந்த கடையில் தான் நாங்கள் படங்கள் எல்லாம் அதில் பேக் பண்ணி கொண்டிக்கணும். நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். வெளிநாட்டுக்கு வந்து பார்சல் அனுப்புகிற கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. இந்த கடையில் தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு பார்சல் அனுப்ப போகிறோம். அதில் நாங்கள் அனுப்பி பதிவு செய்வோம். இப்போ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வகையான படங்கள் இருக்குன்னு பாருங்கள். அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், பெரிய சைஸ் படங்கள்லாம் இருக்குது. ஃப்ரேம் கோல்டுலேயும் இஞ்சலுக்கெல்லாம் கோல்டில் ஃப்ரேம் வருது. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த பிளாக்லேயும் வருது. இந்த மாதிரி வருது ஃப்ரேம். என்ன நல்லா இருக்குது. இது நிறைய இருக்குது. நாங்கள் விரும்பின படம் கேட்டாலே வாங்க அந்த மாதிரி விட்டு உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிலாம் தருவீங்க பாருங்கள், நல்லா இருக்குது. அதெல்லாம் இதே மாதிரி தான் நான் 3 படம் ஃப்ரேம் பண்ணுறேன்னு இந்த பாருங்கள் எல்லாம் பாக்ஸ் பண்ணி நான் பேக் பண்ணி தர்றாங்க. ரெடியாகுது. ரைட், ஃப்ரேம் ரெடி ஆகிட்டேன். ஓகே ரைட். நாங்கள் பார்சல் பேக் பண்ணிவிட்டு இந்த கடையிலேருந்து இப்படியே நாங்கள் பார்சல் அனுப்புகிற கடைக்கு போவோம். வாங்க, எஸ்எஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸ் இந்த கடையெல்லாம் வந்து பார்சல் அனுப்ப போகிறோம். ஓகே, நிறைய பார்சல் இருக்குது. நம்மளோட பார்சல் ரெடி ஆகுது.
நான் இப்போ கடைகளை வந்துட்டோம். தம்பியை வந்து நான் முதல்ல ஒரு காலனி பாசி வேணும் கேனடாக்கு பார்சல் அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் உடுப்பு பேக் மற்றது இந்த கண்ணாடி ஃப்ரேம் அனுப்ப போகிறோம். கண்ணாடி ஃப்ரேம் இப்படியே ஒட்டுறதா உடையிற போட்டோ ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கிறாங்க. இது நான் பேக்கிங் பண்ணால் அந்த கடையில் முன் கடையில் ஃப்ரேம் அவங்களே பேக் பண்ணி தந்தாங்க நீட்டாக. உடுப்பு பேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சி கடை, நாங்கள் ப்ரொமோஷன் போடுற மச்சி கடை, உடுப்பு கடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஷார்ட் குருதி ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் சாம்பிளுக்கு ஆர்டர் சரியா இந்த மாதிரி உடுப்பெல்லாம் விரும்பி நாங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட இதில் நான் நினைக்கிறேன் 16 ஐட்டம் நினைக்கிறேன். டோட்டல் 16 உடுப்புகள் இன்னும் கிடக்கு. அப்போ இந்த மாதிரி இப்படியே வாங்கினேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் மச்சியில் தான், எல்லாமே மச்சியில் வாங்கினது. ஒரே கடையில் வாங்கினபடியே எனக்கு ஈஸியாக போயிட்டு எல்லா கடைக்கும் ஓடி தெரியறதும் இல்லை. மற்றது உடுப்பும் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி தந்தோம் அந்த அம்மா. அதில் வந்து எனக்கு ஈஸியாக போயிட்டு டக்குன்னு எடுத்து வரக்கூடிய எல்லாது உடுப்பு எடுக்கிறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு வீடியோ கால் காட்டி நான் எப்படி வாங்க போகிறேன்னு ஜோதிச்சு வந்தேன். ஈஸியாக வாங்கிட்டேன். அதே நேரம் ஃப்ரேமும் அவங்க டக்குன்னு செலக்ட் பண்ண முடியாது. ஓகே போயிட்டு இப்போ இங்கே அனுப்ப போகிறோம். என்ன நம்மளும் நீங்கள் பேக் பண்ணி காய போகணும். சரி எங்களை பேக் பண்ணி அந்தபடியாக சரியாக போயிட்டு இது சரியாக அப்படியே வருதுன்னு பாக்ஸில் சரியாக வருது. ஒரு கிலோ உண்டா எவ்வளவு, 10 கிலோ உண்டா எவ்வளவு, எனக்கு அதை சொல்லுங்க. என்ன ஒரு கிலோண்டா ஃபர்ஸ்ட் கிலோவுக்கு வந்து 11,300 வரும். ஒரு கிலோ மட்டும் அனுப்புறோம்னா 11,300. ஒரு கிலோ மட்டும் 11,300. சில பேர் வந்து கோயில் நூல் அப்படி தனியாக அனுப்புவாங்க. அதுவே ஒரு கிலோ சார்ஜுக்கு தான் வரும். கோயில் நூல் தனியாக அனுப்பினாலும் ஒரு கிலோ சார்ஜ் 11,300 எடுப்பீங்க. 10 கிலோ அனுப்புறேன்டா 10 கிலோ அனுப்புறேன்டா 10 கிலோவுக்கு மேலே ஒரு கிலோவுக்கு 4,600 வரும். 10 கிலோவுக்கு மேலே போட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு 4,600 ஸ்டார்ட் ஆகும். 10 கிலோவுக்கும் எவ்வளவு முடியுது? 11 கிலோ இருக்கணும். ஒரு கிலோவுக்கு 4,600 படியே வரும். 4,600 படி 11 கிலோவுக்கும் டோட்டலாக வந்து 50,600 வருது. 11 கிலோவுக்கும் என்ன இப்போ நாங்கள் இதில் அனுப்புறது எது லாபம்? 11 கிலோ அனுப்புறது லாபம். 11 கிலோ அனுப்புறது தான் லாபம். இப்போ நாங்கள் இதில் வைக்கிறதா நினைக்கிறேன், காணா நினைக்கிறேன். இதில் என்ன அது 2 கிலோ மிச்சம். இதில் வந்து 5 கிலோ கிட்டே இருக்குது, காணாது. 11 கிலோன்னு சொன்னால் மிச்சம் பகோடா வாங்க சொன்னாங்களா. நான் பகோடா வச்சும் நான் நினைக்கிறேன் இன்னும் வைக்கலாம் நினைக்கிறேன் நிறைய சாமான். இப்போ இதை பேக் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்டு தான் மிச்சம் பேக் பண்ணணும் பார்ப்போம். இப்போ வந்து என்னென்ன உடுப்பு இருக்குன்னு நீங்கள் என்னென்ன உடுப்பு பண்ணி இத்தனை குவான்டிட்டி இருக்குன்னா நான் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு நோட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஈஸி தான். நாங்கள் எடுக்கும் போதே எனக்கு மிஸ் ஆகும் இருக்கு. நாங்கள் இதுலேயே கவுண்டில் பதிவு செய்கிறோம். இது அதை அப்படியே பார்க்கக்கூடிய இருக்குமே. அப்போ நாங்கள் இதில் எடுத்து இப்படியே வைங்க வச்சா தெரியும் எத்தனை குவான்டிட்டி சொல்லி எத்தனை உடுப்பு வைக்கிறோம் வந்து இப்படியே பார்த்துக்கொள்ளலாம். உண்டு இந்த அப்படியே இந்த பேக்கில் வச்சு அனுப்புறதா ஈஸி. என்ன அப்படியே நாங்கள் பாக்ஸில் வச்சோம்னு சொன்னோம். 3 4 5 6 7 8 இந்த பேக்கில் 8 கிடக்கு ஐட்டம். ஓகே இந்த 8 உடுப்பு இருக்கு. ஜீன்ஸ் இருக்கு. ஜீன்ஸ் உண்டு. எத்தனை இருக்கு? 2. இதில் 2 இருக்கு. 2 ஜீன்ஸ் இருக்கா? 2 சேர்ந்து இருக்கிறாங்க. 2 மொத்தம் 3 ஜீன்ஸ் இருக்கு. ஜீன்ஸ் இது ஒன்று 4. பன்னெண்டு ஐட்டம் வந்துட்டு. இதை விட்டு அது 4. இதால 3 இருக்கு. இதுக்கு 3 இருக்கு. ரைட். 15 கிடக்கு மொத்தமே. 15 எடுப்போம். 16ன்னு சொன்னேன். அந்த 16ல் ஒன்று வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து உடுப்படுத்த சொன்னாங்களா. அப்போ அதில் எடுத்த டோட்டல் 16 உடுப்பு நாங்கள் எடுத்துருந்தோம். இதில் வந்து இப்போ 15 உடுப்பு கிடக்கு. ரைட். நாங்கள் பேக் பண்ணுறோம். இதில் வந்து அளந்து பார்க்க போகிறோம். வெயிட் பார்க்க போகிறோம். இதில் இப்போ அளந்து நிறைய பார்க்க போகிறோம். அதில் அளக்குறது இருக்குது. இதில் வந்து இப்போ 7.15 இருக்கு. இனிமேல் இதில் 4 கிலோ போடணும். 4 கிலோ கிட்ட போடலாம். 4 கிலோனா 15 கிலோ உள்ள வரும். பாக்ஸ் நிறைய சேர்த்து தான் அதுக்கு வருது.
ரைட் ரைட் இப்போ நாங்கள் வந்து ஸ்வீஸுக்கு போகிறபடியா எவ்வளோ வருதோ? 1 கிலோவுக்கு 4600 வரும். 4000. இதே வந்து லண்டன், ஜெர்மன், ஃப்ரான்ஸ் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வரும். இப்போ லண்டனுக்கு வந்து 2300 வருது 1 கிலோ. 1 கிலோவுக்கு 10 கிலோ மேலே 10 கிலோ மேலே 10 கிலோ மேலே சொல்கிறாங்க. 1 கிலோ போட்டால் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 5000 மேலாம் வரும். இப்போ லண்டனுக்கு வந்து 1 கிலோ தனியாக போகிறீங்கன்னா 7400 வருது. 1 கிலோ தனியாக போகிறோம். தனியாக போகிறோம் 10 கிலோக்கு மேலே போகிறோம் 2300 வருது. 2300. கனடாவுக்கு 10 கிலோ மேலே போட்டிங்கன்னா 2 சர்வீஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஹெச்எல்ல போட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 4000 வரும். 10 கிலோ மேலே போட்டிங்கன்னா 10 கிலோ உள்ளே போட்டிங்கன்னா அதே மாதிரி 8600 வரும். அந்த மாதிரி அதே மாதிரி ஜெர்மனிக்கு 10 கிலோ மேலே போட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 3000 வரும். 3000 வரும் 10 கிலோக்கு மேலே. 10 கிலோ உள்ளேண்டா 10 கிலோ உள்ளேண்டா ஃபர்ஸ்ட் கிலோவுக்கு வந்து 7600, அடிஷ்னல் செகண்ட் கிலோவுக்கு 4200 அப்படி வரும். ரைட். இப்போ ஸ்வீஸ் தான் கூட போகுது. ஸ்வீஸ் தான் கூட. நாடு தூரம் இருக்கா? டொலர்ஸுகள் அதுகள் கூட இதுகளை தான் ரைட் ரைட் ஓகே. இப்போ நாங்கள் இப்போ ஸ்வீஸ் தான் கூட கிடக்கு. சரி ஓகே. இப்போ நாங்கள் இதில் பார்க்குறோம் இன்னும் 4 கிலோ வாங்கணும். 4 கிலோவில் வந்து பகோடா வாங்கி அனுப்ப சொன்னோம். இப்போ நாங்கள் அவங்களுக்கு பகோடா வாங்கி அனுப்பணும். மிச்சம் பகோடா வாங்கி அனுப்புறது தான் மிச்சம் பேக்கிங். சரி ஓகே ஓகே ரைட். இதில் வந்து ரேட்டுகள் என்னென்ன ரேட்டுன்னு அண்ணா சொல்லியிருந்தார். ரேட் வந்து இந்தியன் ரேட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாறுமா? சில விட குறைய சான்ஸ் இருக்குது, சில கூட சான்ஸ் குறையிறதுக்குங்க சான்ஸ் இருக்குது. கூடிக்கலாம் இருக்குது. சரி சரி ஓகே. உங்களுக்கு பிரியோசனமாக இருக்க நம்புறேன். இப்படியே நாங்கள் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பக்கூடியா இருக்கும். என்னென்னு சொன்னால் இது நான் அப்படியே கவனில் பதிவு செய்கிறேன். அப்படியே என்ன சொல்லுங்க, எங்களுக்கும் இப்போ நாங்கள் எங்கே வாங்கினோம் என்ன மாதிரி எந்த விவரங்கள் மாதிரி பேக் பண்ணுறது அனுப்புறதெல்லாம் அவங்களும் கவனில் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். அதை தான் அதெல்லாம் அந்த கவலை அப்படியே பதிவு செய்யணும். எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லை. சரி, போன முறைனா உங்களுக்கு உங்களை பேச்சை பார்த்து வந்தாலும் டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். அதே மாதிரி இந்த முறையை நாங்கள் பார்த்து செய்வோம். கொடுப்பீங்க டிஸ்கவுண்ட்? என்ன மாதிரி கொடுப்பீங்க? எல்லாருக்கும் எல்லா கண்ட்ரிக்குமே கொடுப்போம். குறைச்சி சகல கண்ட்ரி எவ்வளோ மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? வார திங்ஸை பொறுத்து இப்போ 10 கிலோவுக்கு ஒரு சார்ஜ் வரும், 20 கிலோவுக்கு ஒரு சார்ஜ் வரும். அதில் கொண்டு வர சார்ஜை பொறுத்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பார்த்து கொடுப்போம். டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. போன முறையும் சொன்னீங்களே அந்த என்னென்ன நாடுகளுக்கு என்ன பொருட்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் இப்போ மாதிரி இருக்குது. என்ன அதே மாதிரி சொல்லணும்? அதே மாதிரி இப்போ மெடிசின் திங்ஸ் கொண்டு போகிறேன்டா சில நாடுக்கு எடுக்க மாட்டாங்க. சில நாடுக்கு அப்படி கொடுக்கலாம், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்து கொண்டு போகலாம். பட் அந்த ஃபயரபிள் அது திங்ஸ் இப்பயும் கொண்டு போயிடலாம். அது க்ளோன் ஐட்டங்கள், சென்ட் ஐட்டங்கள் அதெல்லாம் இப்பவும் இல்லை. மற்றபடி வேறு எல்லா நாட்டுக்கும் கொண்டு போன வருஷம் சொன்னீங்க இந்த மர கதவுகள் எல்லாம் கொண்டு வராங்க. மர கதவுகள் எல்லாம் பாசல் பண்ணுறது இப்பயும் அப்படியே அனுப்புகிறாங்க. இப்போ காவடிகள் அதுகள் இப்பயும் போகுதா? ரைட் ரைட். அந்த தேர்வுகள் எல்லாம் செய்து அனுப்புவாங்களா? அது என்ன அனுப்புறாங்க? அதுதான் சில இந்த இங்கே வச்சு பிரித்து கொண்டு அங்கே பூட்டுற மாதிரி தான் சார் கொடுக்குறாங்க. நீங்கள் அனுப்பிருக்கீங்களா? அனுப்பிடுவோம். அது அப்படி அப்போ அனுப்பிடுங்க. பெரிய இது இல்லை, பெரிய இதுகள். அது வந்து இப்போ பேக்கிங் எடுக்கணும். அது கிலோ கணக்கு வராது. அது வந்து மெஷர்மெண்ட்ஸ் கணக்கு தான் வரும். மெஷர்மெண்ட்டை கிலோவாக மாற்றணும் நாங்கள். இப்போ சும்மா இந்தளவு அகலம் வந்தாலே நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க அங்கே 40-50 கிலோ வந்துடும். ரைட் 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 ரைட். இப்போ நாங்கள் இந்த பார்சல் எவ்வளோ வருதுன்னு வாங்குற அம்மா காட்டணும். அதால் வந்து அப்படியே நான் பார்த்துக்கொள்கிறோம். எவ்வளோ மாதிரி முடியும் நம்ம எங்களுக்கு? நார்மலாக நாங்கள் சார்ஜ் எடுக்கிறது இல்லை டைம் 4600 அப்படி எடுக்கிறோம். நாங்கள் 10 கிலோக்கு மேலேண்டா உங்களுக்கு வேணும் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி 4300 அப்படி எடுக்கிறோம். 4600 எடுக்கிறீங்க, எங்களுக்கு 300 டிஸ்கவுண்ட் பண்ணி எடுக்கிறோம். 1 கிலோக்கு 300 டிஸ்கவுண்ட் பண்ணி. ஓகே. 4300 வேற 4300. ஓகே. 11 கிலோவுக்கு 11 கிலோ 47300. 47300 பாஸ் அனுப்புறதுக்கு இப்போ வருது. ரைட் ரைட் ஓகே. என்னென்ன முக்கியம் வந்து டிஹெச்எல் அனுப்பிவிட்டா வந்து அவன் ஃபுல் நேம் கண்டிப்பாக தேவை. வேறு சர்வீஸில் ஃபுல் நேம் தேவையில்லை. அவன் ஃபுல் நேம் அட்ரஸும் அவன் ஃபோன் நம்பரும் கண்டிப்பாக தேவை. ஃபோன் நம்பரும் தேவை. எல்லா நாட்டுக்கும் இதே தான். எல்லா நாட்டுக்கும் இதே தான். ஃபோன் நம்பர் தான் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய நம்பராக வேணும். சில வேலை லைன் பிஸி அந்த பிஸி இருக்குது. ஆமாம் ரைட். பட் அந்த ஸ்பீடாக அனுப்புறது இருக்குது தானே? ஸ்பீட் அண்ட் சர்வீஸ் தான் டிஹெச்எல்னு சொல்கிறது. எக்ஸ்பிரஸ். ஓகே. டிஹெச்எல்லாம் போடுறேன். நார்மல் இருக்குது. நார்மல் வந்து 1 வீக் 2 வீக் சர்வீஸ் அப்படி இருக்குது. அப்படி இருக்குது. ரைட். இப்போ இந்த பார்சல் மிஸ் ஆனால் இதில் திங்ஸ் காணாமல் அப்படியே அதுக்கு தான் நாங்கள் நோட் பண்ணி வைக்கிறோம். நாங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ அங்கே அவையில் பிரிக்கும் போது சந்தேகமெண்ட்டாக வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து செட் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு கிளைம் பண்ணி தருவோம். கிளைம் பண்ணி கொடுப்பீங்க. ரைட். என்ன பெருமதியோ என்ன பெருமதியோ அந்த கொடுக்கணும். ரைட் ரைட் ஓகே ஓகே. நல்லா போயிட்டு இதுவும் அவங்களுக்கு இருக்க டவுட்டாக இருக்கும். அதான் நாங்கள் இதிலே வச்சு நாங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் வீடியோ எடுக்க சொல்கிறாங்க இதிலே வச்சு. ரைட். அப்போ நான் எடுத்த வீடியோ எனக்கு இன்னும் உதவியாக இருக்கும். என்னென்ன போகுது எவ்வளோன்னு சொல்லி தெரியும். பில்லும் கிடக்கு என்னட்டே. ஓகே ரைட். இப்போ நாங்கள் இதுக்கு மிச்சத்துக்கு பகோடா 4 கிலோ கிட்ட திங்ஸ் 4 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி வந்தோன்னா அதை ஃபில் பண்ணிவிட்டு அனுப்பக்கூடிய இருக்கும். ரைட் ஓகே. கண்டிப்பாக இந்த கவலை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். பார்க்குற நீங்கள் பிரியோசனமாக இருக்க நம்புறேன். இதை வந்து எப்படி நாங்கள் தந்துருக்கிறோம். உங்களுக்கும் அனுப்பணுமென்ற ஐடியா இருக்கிறவங்க இந்த வெளிநாடுகளுக்கு அனுப்பணும், பார்சல் எடுக்கணும், பெறணும் அந்த மாதிரி ஐடியா இருக்கணும். உங்களோட நம்பரை சொல்லிடுறீங்களா அவருக்கு? எங்கள் நம்பர் வந்து இந்த லேண்ட் ஃபோன் மாரி ஹேண்ட் ஃபோனுமே இருக்குது. ஹேண்ட் ஃபோன் நம்பர் வந்து 07718436334. அது கீழே போட்டுட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் முக்கியம். வெளிநாடுலேருந்து கண்டெக்ட் பண்ணுவீங்களே, அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்கார். நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் இருக்கான். எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை. நாங்கள் அனுப்புறபடியாக சொல்கிறாரு.
ஓகே ரைட் இதே மாதிரி வேறு கொண்டு வருவோம் செய்யுங்க. அதனால இந்த காணொலியை பார்த்துட்டு வந்து பல பேர் நினைப்பீங்க நாங்களும் உடுப்பு 2 வாங்கலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைம் வாங்கி அனுப்பினேன். உண்மையிலே இது நான் நினைக்கிறேன் 2 கிழமைக்கு மேலே ஆகிட்டாங்க. அம்மா சொன்ன வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் போயிட்டு வாங்கி செய்யுங்க, உடுப்பு விளாடுங்க, பார்சல் அனுப்புங்க. இதுக்கு மினைக்கட்டு தண்டை உடுப்பில் அனுப்பணுமென்றதுக்காண்டி டைம் மினைக்கட்டு அனுப்புவேன் நான் சொன்னவா. நானும் ஃப்ரீயாக இருக்க டைம் தான் செய்தேன். அதுக்காண்டி இப்போ என்ன $, ஏறிட்டுது, ஃப்ளைட் டிக்கெட் கூட்டிகிட்டுன்னு சொல்லி கணவர் வந்து ஸ்ரீலங்கா வேற இருந்தவங்க கூட வேற இல்லை கணவர். அப்போ அதால் யோசிப்பாங்க 2 கொடுத்துட்டு போவாங்க ஐடியா வந்தால் பிரச்சனை இல்லை, கண்டெக்ட் பண்ணுங்க. ஆனால் என்ன எந்த டைமையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ டைமாக இருந்தால் அப்படி நான் அனுப்பிக்கொள்வேன். ரைட் அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த கவனியத்தை முடிச்சுக்கொள்வோம். கண்டிப்பாக பிரியோசனமாக இருக்கும் நம்புகிறேன். புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய். நன்றி.